சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அங்குலானா கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கடற்படை படகு, விசாரணைகளை தீவிரப்படுத்த நிபுணர்கள் குழு நியமனம். சிறைச்சாலை பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை, 1000 முன்னாள் ராணுவத்தினர் சிறை காவலர்களாக நியமனம். கல்கிசை துப்பாக்கிச் சூட்டில் உந்துருளி திருத்தக உரிமையாளரின் நண்பன் பலி, இலக்கு மாறியிருக்கலாம் எனவும் காவல்துறை சந்தேகம். செம்மணியில் 3வது நாளாக தொடரும் நீதியின் ஓலம் 2 போராட்டம். நாளைய இறுதி பேரணியில் அனைவரையும் இணைக்குமாறு அழைப்பு. முன்னாள் துணை சபாநாயகர் ஆசிஸ் பானர்ஜியின் தற்கொலை கடிதம், எந்தவித ஊழலும் செய்யவில்லை எனவும் தெரிவிப்பு. உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலில் 5 பலி, 100 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கொழும்பின் புறநகர் பகுதியான மொரட்டுவுக்கு அப்பால் உள்ள அங்குலான கடற்பகுதியில் நேற்று விபத்துக்குள்ளான ஸ்ரீலங்கா கடற்படையின் டோரா ரக ரோந்து படகு இன்னமும் கடைக்கு கொண்டுவரப்படாத நிலையில் இந்த சம்பவம் குறித்து முதற்கட்ட விசாரணை நடத்த நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிவேக தாக்குதல் கழுத்துக்கு என்ன நடந்தது என்ற விடயத்தில் இதுவரை ஸ்ரீலங்கா அதிகாரிகளை வெளிப்படுத்தாத சில எதிர்மறை ஊகங்களை எழுப்பியுள்ளது. அங்குலானா கடற்பகுதியில் நேற்று விபத்தில் சிக்கிய கடற்படை அதிவேக தாக்குதல் படகிலிருந்து கடலில் விழுந்த கடற்படை அதிகாரியை தேடும் பணிகள் தொடர்கின்றன. இந்த டோரா படகு முற்றாக மூழ்காமல் இருக்க இன்று அதிகாலை முதல் கடற்படையின் நேரடி நீச்சல் பிரிவு முயற்சிகளை மேற்கொண்டு வந்த போதிலும் தற்போது நிலவும் கொந்தளிப்பான கடல் சூழல் இந்த மீட்பு நடவடிக்கைக்கு சவாலாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து முதற்கட்ட விசாரணை நடத்த நிபுணர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் இது படகின் இயந்திர கோளாறு சம்பந்தப்பட்ட விபத்தா அல்லது போதைப் பொருள் கடத்தல் படகுகள் எதனையும் துரத்தி சென்ற போது நடந்த அசம்பாவிதங்களால் ஏற்பட்ட விபத்தா என்ற விடயத்தில் பதில் எதுவுமே கிடைக்கப்படவில்லை. இந்த படகில் இருந்த 12 கடற்படையினரில் ஒருவர் கடலில் காணாமல் போக ஏனைய 11 படையினர் மீட்கப்பட்டனர். அவர்களில் 8 பேர் களபோவில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையில் சிறைச்சாலைக்குள் அதிகரித்து வரும் அமைதியின்மை சம்பவங்களை கட்டுப்படுத்தும் உடனடி நடவடிக்கையாக அண்மையில் ஓய்வு பெற்ற படையினரின் 1000 பேரை சிறை காவலர்களாக நியமிப்பதற்கு நகர்வுகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் நாட்டில் உள்ள 32 சிறைகள் ஒவ்வொன்றிலும் சிறப்பு அதிரடிப்படை பிரிவுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. சிறை காவலர்களின் பற்றாக்குறை காரணமாக இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களை உடனடியாக அந்த இடத்தில் நியமிக்கும் நகர்வுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சிறைத்துறை தொடர்பாக குறுகிய கால பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்த பயிற்சி முடிந்ததும் அவர்கள் சிறைகளில் பணியமர்த்தப்பட உள்ளனர். சிறைகளில் அதிகரித்து வரும் அமைதியின்மை குறித்து விவாதிக்க அண்மையில் அரசு தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தவும் நகர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்கிச கழுதாகொட ஒழுங்கையில் அமைந்துள்ள உந்துருளி திருத்தகம் ஒன்றில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அதன் உரிமையாளரின் நண்பர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எனினும் துப்பாக்கிதாரிகளின் இலக்கு உந்துருளி திருத்தக உரிமையாளராக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கல்கிஸ்த குளதாகுடவில் அமைந்துள்ள உந்துருளி திருத்தகம் ஒன்றில் நேற்றிரவு 9:40 மணியளவில் துப்பாக்கிச்சூடு ஒன்று இடம்பெற்றிருந்தது. துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற இடத்திற்கு உடனடியாக சென்ற கல்கிசை காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினரும் நேற்றிரவு விசாரணைகளை தொடங்கியிருந்தனர். அதற்கமைய உந்துருளி திருத்தகத்தின் உரிமையாளர் மற்றும் மேலும் சிலரின் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர்களும் கல்கிசை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த நிலையில் உந்துருளி திருத்தக உரிமையாளரான சதுன் என்பவரை கொலை செய்யவே துப்பாக்கிதாரிகள் வந்திருக்கலாம்
என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் அவர் ஐடி எனப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரரின் நெருங்கிய ஆதரவாளர் என்பதும் தெரிய வந்துள்ளது. அண்மையில் குறித்த பகுதியில் நடந்த கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் உந்துருளி திருத்தக உரிமையாளரையும் மேல் மாகாணத்திற்கு குற்றப்பிரிவினர் அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் ரத்மலானி குழு அஞ்சுவின் ஆதரவாளர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையிலும் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்மாகாண தெற்கு பொறுப்பு அதிகாரி பிரதி காவல்துறை மா அதிபரும் சமந்த விஜயசேகரவின் மேற்பார்வையில் கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். செம்மணி பகுதியில் தொடர்ந்து 3வது நாளாக நீதியின் ஓலம் 2 போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நாளை இறுதி நாள் பேரணி அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு நீதிக்கான குரலை வலுப்படுத்துமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். தாயக செயலணியின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் கடந்த 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நாளை வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதிநூலம் போராட்டம் சர்வதேச விசாரணைக்கு வலியுறுத்தும் வகையில் இடம்பெற்று வருகிறது. போராட்டத்தின் 3வது நாளான இன்று வடக்கு கிழக்கு பகுதிகளிலிருந்து வருகை தந்து தமிழ் செயற்பாட்டாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பங்கேற்புடன் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போராட்டத்தின் இறுதி நாளான நாளைய தினம் காலை 10:30 மணிக்கு யாழ்ப்பாணம் பொது நூலகத்திலிருந்து பேரணி ஆரம்பமாக உள்ளது. பேரணி யாழ்ப்பாணம் கோவில் வேதியில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் அலுவலகத்தை சென்றடைந்து சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் மனு ஒன்றும் கையளிக்கப்பட உள்ளது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள், படுகொலைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுக்கு நீதியும் பொறுப்பு குரலும் கிடைக்க வேண்டும் என்பதுடன் உள்நாட்டு விசாரணைகளுக்கு அப்பால் சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதுக்கான நீதி என்பது எங்களுக்கு விடை தெரியாத கேள்வியாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே இதில் நாங்கள் அமைப்பு யார் செய்கின்றார் என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்ன செய்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த செய்கின்ற விடயம் ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நீதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காமாக இருந்தால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி அமைதி வழியில் போராடி வரும் வலிவடக்கு பலாலி மக்கள் இன்று தனது போராட்ட வடிவை மாற்றி வீதிக்கிறங்கி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இராணுவத்தினரால் மக்கள் காணி அபகரிக்கப்பட்டு இன்று வரை மீளளிக்கப்படாததால் குறித்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக பலாலி சந்தியில் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 9வது வாரமாக குறித்த போராட்டத்தை முன்னெடுத்த மக்கள் கடந்த வாரம் கூறியது போன்று போராட்டத்தின் வடிவை மாற்றி வீதிக்கிறங்கி போராடியிருந்தனர். இதன் அடிப்படையில் பலாலி செபஸ்தியார் ஆலயத்திலிருந்து கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடி ஏந்தியவாறு ஊர்வலமாக பலாலிச்சந்தி வரை போராட்டத்தை முன்னெடுத்திருந்த போராட்டக்காரர்களும் பலாலிச்சந்தியில் அமைந்துள்ள வீதி சோதனை சாவடி முன்பாக ஒன்று கூடி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை வலுவாக முன்னெடுத்திருந்தனர். இதன்போது தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி மக்கள் காவல்துறையினருடன் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து போராட்ட களத்தில் சற்று பதற்றமான நிலை ஏற்பட்டது. தினம் 9வது வாரமாக எங்களது பலாலி மண் விடுவிப்பு தொடர்பான போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நிலவரப்படி எங்களுடைய போராட்டத்தில் ஒரு மாற்றம், அதாவது செபஸ்டியார் ஆலய முன்ற வீதியிலிருந்து நடபவனியாக நாம் எமது அடையாளத்தை வைத்து நாங்கள் போராடி கோஷம் போட்டு வந்து நாங்கள் போலீஸ் காவலனுக்கு முன்னால் நமது கோஷத்தை போட்டு எங்களது காணிகளை விடுவிக்குமாறு மக்களுடன் மக்களாக போராடி இருந்தோம். அவர்களுடைய காணிகளில் அவர்கள் தென்னந்தோட்டங்களையும் விவசாயங்களையும் செய்து தமது வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே மக்கள் வெயிலில் காய்ந்து தமது சொந்த காணிகளை விடுவிக்குமாறு இந்த வெயிலில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேதனைகள் காலமாக தமக்கு முதுசமாக வழங்கப்பட்டதும் பரம்பரையாக வழங்கப்பட்ட இந்த காணிகளில் ஏன் ராணுவம் தமது வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறது என்பது அவருடைய கேள்வி. உண்மையும் அதுதான். கடந்த காலங்களில் அரசாங்கம் காணிகள் விடுவித்திருந்தாலும் இம்முறை வந்த அரசாங்கம் இதுவரை காலமும் தமிழ் எம்பிக்கள் 3 பேர் இருக்கிறார்கள் ஆளுந்தரப்பிலிருந்து. இந்த போராட்டத்தில் இதுவரை காலமும் வந்து பங்கெடுக்கவில்லை. எங்கள் மக்களுக்கான தீர்வை கூட இதுவரையும் கூறவில்லை. ஆனால் இங்கே அபிவிருத்தி என்ற போர்வையில் கட்டிடம் கட்டுவதாகவும் அடிக்கல் வைப்பதாகவும் செய்கிறார்கள். நாங்கள் அபிவிருத்தியை வரவேற்கிறோம். ஆனால் அடிப்படை தேவையான நமது மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக எந்த ஒரு அரசு எம்பியும் இதில் குரல் கொடுக்கவில்லை என்பது சரியான மனவேதனைக்குரிய விடயம்.
அந்த வகையில் மக்களோட சேர்ந்து நாங்களும் இந்த காணியை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். உண்மையிலே இந்த கண்டின் நடந்து கொண்டிருக்குது. வயது போன ஒரு ஐயாவுடைய கண்டின் அவரும் தளர்ந்த வயதில் வந்திருந்து இந்த போராட்டத்தில் மேற்கொள்கிறார். அதே மக்களின் காணிகளில் வெண்டிக்காய் பயிற்சியை செய்து கிலோ 100 ரூபாய் அப்படி இந்த கண்டில் விற்கணும். உண்மையா மனவேதனைக்குரிய விடயம் தான். திருத்தப்பட்ட பெறுமதிசேர் வரி அல்லது மதிப்பு கூட்டப்பட்ட வரி படிவமானது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தினால் இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மதிப்பு கூட்டப்பட்ட வரி படிவத்தை ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருந்த போதிலும் வர்த்தக சமூகம் மற்றும் வரி செலுத்துவோர் தங்கள் அமைப்புகளை தயார் செய்து கொள்வதற்காக அவகாசம் வழங்கும் நோக்கில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் வரி வசூலிப்பு முறையை சீரமைக்கவும் வரி வலையமைப்பின் வெளிப்படைத்தன்மையை உயர்த்தவும் கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி இந்த புதிய மதிப்பாய்வு கூட்டப்பட்ட வரி வடிவம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இதற்காக நிறுவன மட்டத்தில் மென்பொருள் அமைப்புகளை புதுப்பிக்க வேண்டியுள்ளதாக வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்திருந்ததாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த கோரிக்கைகளை பரிசீலித்து அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறிக்கப்பட்ட விவரக்குறிப்புகளுக்கு அமைவாக தங்களது கணக்கியல் மற்றும் பில்லிங் அமைப்புகளை தயாரித்துக் கொள்ளும் சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. போலி மதிப்பு கூட்டப்பட்ட வரி பயன்பாட்டை தடுப்பது, பரிவர்த்தனைகளை உடனுக்குடன் கண்காணிக்கும் திறன் மற்றும் வரி கசிவை குறைப்பதே இதன் நோக்கமாகும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் அதிகரித்து வரும் சமூக சீர்கேடுகள் மற்றும் குடும்ப பிரச்சினைகள் காரணமாக தமது சொந்த பிள்ளைகளான சிறார்களை புறக்கணித்தல் மற்றும் கைவிடும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் குறித்த நாட்டில் தேசிய சிறார் பாதுகாப்பு ஆணையம் எச்சரித்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் 600 முதல் 1000 வரையிலான சம்பவங்கள் இடம்பெறும் நிலையில் இவ்வாறான குற்றங்களில் குற்றவாளிகளாக கண்டறியப்படும் பெற்றோர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் அதிகரித்து வரும் சமூக சீர்கேடுகளில் ஒன்றாக திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பான குடும்ப பிரச்சினைகள் காரணமாக தமது சொந்த பிள்ளைகளான சிறார்களை பெற்றோர்களின் வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன. குழந்தைகளுக்கு எதிரான உடல் மற்றும் மன ரீதியான துன்புறுத்தல்கள் தொடர்பான முறையீடுகள் தற்போது அதிகரித்துள்ளதாக தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அண்மையில் முச்சக்கர வண்டியில் ஒரு சிறுமி அவரது தாய் மற்றும் திருமணத்துக்கு புறம்பாக அவருடன் தொடர்பை கொண்டுள்ள ஒருவரால் வீதியோரத்தில் கைவிடப்பட்ட சம்பவத்தின் பின்னர் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 600 முதல் 1000 வரையிலான புகார்களை தங்கள் ஆணையம் பெறுவதாக குறிப்பிட்டுள்ள தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையகத்தின் இயக்குநர் சஜிவானி அபேகோன் இத்தகைய குற்றங்களில் குற்றவாளிகளாக கண்டறியப்படும் பெற்றோர்களுக்கு 2 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று எச்சரித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தின் பிரதேச செயலகங்களில் இடம்பெற்றுள்ள நிதி முறைகேடுகள் குறித்து கண்டறிவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மேற்பார்வையின் கீழ் தணிக்கை குழு ஒன்றை நியமிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி இதனை தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள 10 பிரதேச செயலகங்களில் இந்த தணிக்கை நடத்தப்படவுள்ளது. இதில் நோர்வோட் மற்றும் தலவாக்கலை பிரதேச செயலகங்களில் இடம்பெற்றுள்ள எஸ்பிஎஸ்ம பயனாளிகளின் நிதி மோசடி குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். அத்துடன் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி வழங்க கொரோனா அசாதாரண சூழ்நிலை காலத்தில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு சமுத்தியினூடாக வழங்கப்பட்டு 5000 ரூபாய் கொடுப்பனவு, சமுதி பயனாளிகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிவாரணங்கள் மற்றும் முதியோர் கொடுப்பனவுகள் உரிய பயனாளிகளுக்கு சரியாக வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் இந்த தணிக்கையின் போது ஆராயப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தணிக்கை பணிகள் தொடங்குவதற்கு முன்னர் இது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை தங்களிடம் வழங்குமாறும் பயனாளிகளிடம் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். கேண்டியிலிருந்து கெட்டு நோக்கி பயணித்த 2 தனியார் பேருந்துகள் கிணிகத்தனை பெறகொள்ள பகுதியில் ஒன்றையொன்று ஆபத்தான முறையில் முந்திச் செல்ல முயன்றபோது விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பேருந்துகளை செலுத்திய சாரதிகள் இருவரையும் நாளை ஹெட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
கண்டியிலிருந்து ஹட்டன் வரை பயணித்த இரு தனியார் பேருந்துகள் கினிகந்தேனை வெரகொல்ல பகுதியில் ஆபத்தான முறையில் ஒன்றையொன்று முந்திச் செல்ல முயன்றபோது விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் பேருந்துகள் இரண்டிலும் பயணித்த பயணிகள் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும், ஆனால் பேருந்துகள் இரண்டும் சேதம் அடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு அலட்சியமாக அதிக வேகத்தில் பேருந்துகளை செலுத்திய சாரதிகள் இருவரையும் நாளை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் இரு பேருந்துகளும் காவல்துறையினரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளன. ஐபிசி தமிழின் டீ கடை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தாயக மக்களின் வாழ்வியலையும் கிராமிய மொழிநடையையும் பிரபலப்படுத்திய கலைஞர்களின் ஒருவரான அம்மான் என்ற அடைமொழி பெற்ற பொன் ஈஸ்வரனின் இறுதிக்கிரியைகள் இன்று மோர்டன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சுகையின காரணமாக கடந்த 10ஆம் தேதி காலமான அவர் இந்த இறுதி நிகழ்வில் பலர் பங்கெடுத்திருந்தனர். ஐரோப்பிய புகலிடத்தை தமிழ் மத்தியில் நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்றில் சக கலைஞர்கள் சுதர்சனுடன் இணைந்து தனக்கு என தனி அடையாளத்தை ஏற்படுத்திய பொன் ஈஸ்வரனின் மறைவுக்கு பலர் இரங்கலை தெரிவித்த நிலையில் இன்றைய இறுதி நிகழ்வில் பல கலைஞர்கள் பங்கெடுத்தனர். அவரது மறைவுக்கு ஐபிசி தமிழும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தின் முன்னாள் துணை சபாநாயகரும் திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஆசிம் பானர்ஜி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றிய ஆசிஸ் பானர்ஜி 2001 முதல் 2026 வரை தொடர்ந்து 5 முறை ராமுகாட் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மம்தா பானர்ஜி ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சராகவும் பின்னர் மேற்கு வங்க சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். இந்த நிலையில் பேர்பு மாவட்டம் ராம்பூர்ஹாட் பகுதியில் உள்ள தனது வீட்டின் அருகே உள்ள கட்சி அலுவலகத்தில் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டார். தாராபி ராம்புகட் மேம்பாட்டு ஆணையத்தின் டெண்டர்கள், காசோலைகள் விநியோகம், திட்ட ஒப்புதல், தடையில்லா சான்றிதழ்கள் வழங்குவதில் அவர் ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தான் ஊழல் செய்பவர் இல்லை என அவர் தனது கைப்பட எழுதிய ஒரு பக்க தற்கொலை கடிதத்தையும் காவல்துறையினர் கண்டெடுத்துள்ளனர். தாம் அரசியலில் நுழைந்தது மிகப்பெரிய தவறு எனவும் தமது குடும்பத்தினர் இனி எதிர்காலத்தில் அரசியலுக்குள் நுழையக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் மீதும் தமது நேர்மையின் மீதும் களங்கம் ஏற்படுத்த சிலர் திட்டமிட்டு அவதூறு பரப்பி தம்மை அவமானப்படுத்த முயன்றுள்ளதாகவும், தமது இந்த முடிவுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் பொறுப்பல்ல எனவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் கடந்த சில வாரங்களாக மாறி மாறி தீவிர தாக்குதல்கள் நடத்தப்படுவது அதிகரித்து வரும் நிலையில் நேற்றிரவு 2 பக்கங்களிலும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. உக்ரைன் மீதான இரவு நேர ரஷ்ய தாக்குதல்களில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 3 ரஷ்ய ஏவுகணைகளையும் கிட்டத்தட்ட 100 ட்ரோன்களை தாம் சுட்டு வீழ்த்திய போதிலும் தலைநகர் உட்பட்ட இடங்களில் ரஷ்ய தாக்குதல் காலை வரையிலும் தொடர்ந்திருந்தன. இதேபோல ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் ரஷ்யாவின் இணையவழி விற்பனை நிறுவனமாக வைல்ஃபெர்ஷின் களஞ்சியம் மீதும் உக்ரைன் நீண்ட தூர ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் மாஸ்கோவின் எல்லை வரை நடந்தது. ரஷ்யாவின் தனது இராணுவத்திற்கு பொருட்களை வழங்குவதற்காக இந்த இடங்களை பயன்படுத்துவதால் அவை இலக்கு வைக்கப்பட்டதாக உக்ரைன் குறிப்பிட்டுள்ளது. செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். அங்குலானா கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கடற்படை படகு விசாரணைகளை தீவிரப்படுத்த நிபுணர்கள் குழு நியமனம். சிறைச்சாலை பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை. 1000 முன்னாள் ராணுவத்தினர் சிறை காவலர்களாக நியமனம். கல்கிசை துப்பாக்கிச் சூட்டில் உந்துருளி திருத்தக உரிமையாளரின் நண்பன் பலே. இலக்கு மாறியிருக்கலாம் எனவும் காவல்துறை சந்தேகம். செம்மணியில் 3வது நாளாக தொடரும் நீதியின் ஓலம் 2 போராட்டம். நாளைய இறுதி பேரணியில் அனைவரையும் இணைக்குமாறு அழைப்பு. முன்னாள் துணை சபாநாயகர் ஆசிஸ் பானர்ஜியின் தற்கொலை கடிதம். எந்தவித ஊழலும் செய்யவில்லை எனவும் தெரிவிப்பு. உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலில் 5 பலி. 100 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் அறிவிப்பு.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.